வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/2/2026 மாசி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். லாபம், சந்தோஷம், அனுகூலம், மனவரவு, மனதில் நிம்மதி, மனதில் இருந்த பாரங்கள் குறைவது. நீங்களாக குழப்பிக்கொண்டால் அதுக்கு கிரகங்கள் கோளாறு இல்லை. குழப்பம் என்பது மேஷத்திற்கு குழப்பவாதிகள் என்ற தலைவர் பட்டத்தை கொடுப்பதே மேஷத்திற்கு சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் தான் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்கார். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த பிரச்சனை படிப்படியாக நிவர்த்தி, எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். குறிப்பாக பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்களோ, பயணங்கள் சமயத்தில், புதிய அறிமுகத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக காணப்படும். உறவுகள் மத்தியில் சிறிய விஷயத்திற்கூட பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பல சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் இன்றைக்கு குடும்பத்தில் அதீத கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு அமைதி காப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம், வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை, பழைய கடன்கள் பைசல் செய்வது, மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுவது, தொழில் நிமித்தமாக ஏற்றங்கள் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளுடன் மனசு விட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சி, புது வரவுகளுக்கு உண்டான
உத்தரவாதம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதுமையான சூழ்நிலை, சந்தோஷம், உறவினர்கள், நண்பர்கள், நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால், வண்டி வாகனத்திலும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தேக ஆரோக்கியத்திற்கும் ஜீரண உறுப்புகளுக்கும் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடைகள் தவிடுபடியாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். லாபமும் அனுகூலமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.